Welcome back, my dear friends. அடுத்து நம்ம பார்க்க போறது டீகோடர். அடுத்து நம்ம பார்க்க போறது டீகோடர் சர்க்கியூட்ஸ். ஓகே, அதான டீகோடர். பேர்ல என்ன இருக்கு? டீகோட். கோட வெளியில எடுத்து விடுறது தான் டீகோட். கோட அன்கவர் பண்றது தான் டீகோட். கோட்னா என்ன? சும்மா பேச்சுக்கு சொல்றேன் பாருங்க. 8 காம்பினேஷனை நாம வெறுமனே 3 பைனரி பிட்டை வச்சு பண்ணுவோம். 8 காம்பினேஷன், அப்ப 8 ஒயர் வேணும் இல்லையா? 8 இதை பண்றதுக்கு 8 ஒயர் வேணும். ஆனா 1 2 3 4 5 6 7 8 ஒயருக்கு பதிலா வெறுமனே 3 ஒயர்ல இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம். 8 ஒயர் யூஸ் பண்றதுக்கு பதிலா வெறும் 3 ஒயர்ல பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம வேற ஒரு கோட்ல மாத்தி வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கோடு. பைனரி கோட்னு வச்சுக்கோங்க. பைனரி கோட் 3 வேரியபிள் பைனரி கோட். இதை டீகோட் பண்றது, இதை பிரிக்கிறது. இந்த மாதிரி 3 இருக்கிறத பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறது? 3 இருக்கிறது 8 பிரிச்சா அது டீகோடர். அதே மாதிரி 2 இந்த மாதிரி 2 இருக்கிறத 4 பிரிச்சா அதுக்கு பேர் டீகோட். இந்த மாதிரி 2 இருக்கிறத 1 இருக்கிறத 2 பிரிச்சா, இந்த மாதிரி 1 இருக்கிறத 2 பிரிச்சா டீகோட். என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? n to 2 power n டீகோடர். n to 2 power n டீகோடர். இப்படி மாத்தி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அங்க கோடு. இது கோடு, ஒரு கோட் வேர்ட் 000001010. அது 8 இருக்கு உள்ள, அது அப்படியே டீகோட் பிரிச்சு விடுறதுக்கு பேர் தான் டீகோடர். ஓகே, அந்த சர்க்கியூட் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்ப்போம், ஒன்னொன்னா பார்க்கலாம். Basically, decoder will be called as, generally decoder will be called as n to 2 power n decoder. n to 2 power n decoder. So if you have 1 to 2 power 1, so 1 to 2 decoder, 1 to 2 decoder, 2 to 4 decoder, 3 to 8 decoder. அப்படிதானே வருது? 2 power 3 8, 2 power 2 4, 2 power 1 2. So 1 to 2 decoder, 2 to 4 decoder, 3 to 8 decoder. அந்த மாதிரி பிரியும். ஓகேவா? அந்த மாதிரி பிரியும். நம்ம இப்ப பார்க்க போறோம், பாருங்க. ஒண்ணுனா பார்க்கலாம். One to 2 decoder. யூஸ்வலா இந்த சர்க்கியூட் யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஹையர் ஆர்டர் தான் பண்ணுவாங்க. 1 to 2 decoder பண்ணுவோமே, நாமளும் பண்ணி பார்ப்போமே. Is it clear? 1 to 2 decoder. So it will have only one select line, right? Only what do I mean? Only one select line to say, only one select line or input line. It is not select line anymore, it is input line. Okay, so only one input line. That one input line will have two combinations: inverted, invert ஆகாம இருக்கிறது, invert ஆறது, invert ஆகாம இருக்கிறது. சரிங்களா? invert ஆறது, invert ஆகாம இருக்கிறது. So enable, இது இன்புட்னு வச்சுக்கோங்க. enable எடுத்து இதுதான் டீகோடர். y0 y1. இது enable, இது input. ஓகே, enable input. Is it clear? இது ஒரு பிட், ரெண்டு காம்பினேஷன். இது 0 வரும் இல்ல அது 1 வரும். Enable always 1 will give you y0 y1. So this is a primitive basic 1 to 2 decoder. 1 to 2 decoder. Is it clear? Fine. The 1 to 2 decoder. Is it clear, my dear friends? எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை இந்த சர்க்கியூட்டை.
பார்த்த மாதிரி இருக்குல்ல. I'll come back to that in a short while. Before that, we'll go to the slightly higher version of decoder, which is your 2 to 4 decoder. 2 to 4 decoder. 2 input lines, 4 output lines. 2 to 4 decoder. 2 input lines, 4 output lines. சரிங்களா? Otherwise you take it as AB. Why not A0 A1? Why A0? AB. Okay. 2 to 4 decoder. எப்படி பண்ணலாம் அதை? Enable pin always இருக்கும். Enable pin always இருக்கும். சரிங்களா? நான் அப்ப சொன்ன மாதிரி enable pin இருக்கும். Can we see what is inside? What is inside? Can we see what is inside? Yes. A, B. When A is 0, when B is 0, you get Y0. When A is 0, B is 1, you get Y1. When A is 1, B is 0, you get Y2. When A is 1, B is 1, you get Y3. You get Y3. So if you form a truth table, A, B, 0, 0, 0, 1, 1, 0, 1, 1, you will have Y0, Y1, Y2, Y3. So it will be 1, 0, 0, 0, 0, 1, 0, 0, 0, 0, 1, 0, 0, 0, 0, 1. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இப்பதானே பார்த்தோம். What is that we have seen? Demultiplexer and decoder are one and the same, except for slight variations. Always the input pin is 1 there. எங்க demultiplexerல Dmuxல always input is 1. There you have 1 to 4, 1 to 2, 1 to 8. அந்த மாதிரி தான் demultiplexer. ஆனா இங்க input pin ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சாரி, இங்க வந்து input pin வந்து in powers of 2. n to 2 power n decoder. n to 2 power n in powers of 2. Fine. Demultiplexerல always input pin 1 இருந்தாலும் we had something called as select lines. சரிங்களா? select linesம் demultiplexerல இருக்கக்கூடிய select linesம் decoderல இருக்கக்கூடிய input pinsம் one and the same. demultiplexerல இருக்கக்கூடிய enable பின்னும் input பின்னும் decoderல இருக்கக்கூடிய enable பின்னும் one and the same. You got what I'm trying to say? Let me be very clear with what I'm trying to say. Before that I need to rub some portions in the board. இது பாத்தீங்க இல்லையா? So A, B, two inputs which can take 4 different combinations. 0, 0 இருந்தா first, 0, 1 இருந்தா second, 1, 0 இருந்தா third, 1, 1 இருந்தா fourth. Okay, அதான் decode. 2 4 ஆக்கிருச்சு, பிரிச்சு விட்டுருச்சு, decode பண்ணிடுச்சு. இதே மாதிரி 3க்கும் பண்ணலாம். சரியா? 1க்கு கொண்டது மாதிரி பண்ணி காட்டணும். So what is the idea behind this thing is, decoder, demultiplexer. இங்க n to 2 power n, இங்க 1 to 2 power n, right? இங்க no select lines, இங்க select lines are there, n in number. For n select lines, we have 2 power n output, right? 2 power n output. Is it clear? நல்லா கரெக்டா எழுதிருக்கேனா? உங்களுக்கு புரியுதா? I should be very clear when I am writing. There will be n select
lines. For n select lines, there will be 2 power n outputs. Okay, அது மட்டும் இருந்தா போதும். decoderல இருக்கக்கூடிய இங்க demulsல input is always 1. Input is always 1. இங்க enable pin will be there, which is very similar to input of demultiplexer. Is it clear, my dear friends? ரெண்டுமே ஒண்ணுதான். So there will be a common, very famous question appearing in question papers and also in many of the interviews to some extent, that how to convert a decoder to demultiplexer. When that is the question, the answer, straightforward answer is, if you want to convert demultiplexer to decoder, simply change the select lines to inputs. Simply change the select lines of demultiplexer to inputs of decoder, and change the input pin of demultiplexer to enable pin of decoder. Enable pin of decoder. Fine. In the reverse case, if you want to change decoder to demultiplexer, change the input pins of decoder to select pins of demultiplexer. Change the input pins of decoder to select pins of demultiplexer, and change the enable input to input of demultiplexer, and change the enable input of decoder to input pin of demultiplexer. Okay, so this is how you can convert a decoder to demultiplexer and demultiplexer to decoder. Okay, is it clear? So decoder and demultiplexer are one such circuits which has many applications. We'll see one by one in the later classes. Okay. So we are in the discussion of decoder, my dear friends. We are in the discussion of decoder. Right, we are in the discussion of decoder. Decoder and demultiplexer ஒரே கிளாஸ்ல பார்க்கிறது ரொம்ப நல்லது. பட் பார்த்தாலும் அந்த இதை மறந்துடக்கூடாது. இது n to 2 power n decoder. அது 1 to 2 power n. Okay, demultiplexer. That you should be very clear. Okay. So we'll see for understanding and for clarity, we'll see 3 to 8 decoder. Just all same, 3 to 8 decoder once and then move. A, B, C are the inputs. You'll have A taken like this as usual. You will have B taken like this, C taken like this. So if you have all bars connected with this, why not? If you have all bars connected with C alone 1, you'll get Y1. You'll have A bar, B, C bar, you will have Y2. You will have, if you have A bar, B, C, you will have Y3. So do this till you get A1, B1, C1, Y7. So this is your 3 to 8 decoder. Is it clear? So familiar, right? So familiar. 3 to 8 decoder. 3 to 8 decoder. So 3 coded bits are decoded to 8 bits. Decoded to 8 bits. 3 coded bits are decoded to 8 bits. அதனால அது பேர் decoder. Decoder. கோடை பிரிச்சிருச்சு. கோடை பிரிச்சிருச்சு. கோடை பிரிக்குதுன்னு நான் இத்தனை வாட்டி சொல்லும் போது implicitly what do I try to explain here? There can be something which codes something, right? இது decode பண்ணி விடுது அப்படின்னா கோட் பண்ணோம். ஏதாவது என்கோடுனா என்ன? கோடு பண்றது. டிகோட்னா கோடை பிரிக்கிறது, என்கோட்னா கோடு பண்றது. Accordingly it is called as encoder. We'll come back to that encoder in a short while. Okay. encoder கோட் பண்ணி விடுறதா என்கோடர். என்கோடர்ஸ் வந்து டிகோடரோட அப்படியே ஆப்போசிட். டிகோடர் நம்ம என்னன்னு பார்த்தோம்? n to 2 power n டிகோடர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ இங்க 2 power n to n என்கோடர். இப்ப இதை அழிச்சிடலாம்.
சரிங்களா? so encoder na enna 2 power n to n encoder. Accordingly you will have 2 to 1 encoder, 4 to 2 encoder, 8 to 3 encoder, 8 to 3 encoder இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ 8 லைன் இருக்கு. அந்த 8 லைனை இட்ஸ் காஸ்ட் ரைட் பஸ்ன்னு சொல்லுவாங்க. 8 லைன் இஸ் ஸ்ட்ரிப் ஆஃப் வயர்ஸ். அந்த 8 லைனையும் அனுப்புறதுக்கு பதிலா அதை என்கோட் பண்ணி 3 லைன்ல முடிச்சிடலாம். இதுதான் என்கோடர். இது கிளியர்? இதுதான் என்கோடர். ஸோ அக்கார்டிங்லி வி ஹேவ் 2 to 1 encoder, 4 to 2 encoder, 8 to 3 encoder. நம்ம இப்போ இதில் ஒன்று பார்ப்போம். சரியா? ரொம்ப பிரிமிட்டிவ் சர்க்கியூட்ஸ், பேசிக் சர்க்கியூட்ஸ்ல பார்க்கல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே 4 to 2 encoder, 4 to 2 encoder பார்க்க போறோம். சரிங்களா? 4 to 2 encoder என்ன? நல்லா கவனிங்க. 4 இன்புட் இருக்கும். D0, D1, D2, D3. 4 to 2 encoder. 4 to 2 encoder. D0, D1, D2, D3. X, Y, XY. Okay? Output XY. பாருங்க. D0, D1, D2, D3. அப்படி reverse of encoder. Reverse of decoder. Okay? You take it as XY. So, you will have this combination. அப்படியே ரிவர்ஸ் எழுதுறேன். இன்புட் அவுட்புட் ஆகும், அவுட்புட் இன்புட் ஆகும் எழுதுறேன் டிகோடர்ல. டிகோடர்ல எது இன்புட்டா இருந்துச்சோ அது அப்படியே அவுட்புட். டிகோடர்ல எது அவுட்புட்டோ அது அப்படியே இன்புட். ஓகே, வேற எந்த சேஞ்சுமே நான் பண்ணல. ஓகே, ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஸோ 4 லைன் இருக்கு. 4 லைன்ல ஏதாவது ஒரு லைன் தான் ஒன்னா இருக்கும். பாருங்க, D0 இதுல ஒன்னா இருக்கு, இதுல D1 ஒன்னா இருக்கு, இதுல D2 ஒன்னா இருக்கு, இதுல D3 ஒன்னா இருக்கு. ஸோ 4 வயர் 4 விதமான சிக்னல்ஸை பாஸ் பண்ணுது. அதை 4 வயர் இருக்கிறதுக்கு பதிலா 2 வயரா மாத்திருச்சு. ஸோ இது 0 0வா இருந்தா இது 1, 0 1 இருந்தா இது 1 D1, 1 0வா இருந்தா இது 1, 1 1 இருந்தா D3 1. இது கிளியர்? இது கிளியர்? அதான் என்கோடர். என்கோட் பண்ணிடுச்சு. ஓகே, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா ஒன்றும் பிரமாதமான விஷயம்லாம் இல்லை. x is equal to x is 1, x will be 1 when x will be 1 here and here. X is 1 here in the third row and fourth row, right? So accordingly D2 plus D3. For any other combination it will be 0, right? D2 plus D3. Similarly Y is 1 when D1 is 1 and D3 is 1, right? Is the equation of encoder. X is 1 when D2 is 1 and D3 is 1. D2, D3. Y is 1 when D1 is 1 and D3 is 1. Is it clear? Is it clear? Is it clear? Fine. So logic diagram போடுறேன் பாருங்க. இது அப்படியே வச்சுக்கோங்க. So logic diagram போடுறேன். D0, D1, D2, D3. Is it clear? Is it clear? What is Y? What is X? D2, D3. The X. இது என்ன பெரிய லாஜிக் டயக்ராம்? ஒரு வெங்காயமும் இல்லை, சிம்பிள். D1, D3. இதான் Y. இதான் லாஜிக் டயக்ராம் ஆஃப் 4 to 2 encoder. Looks so simple, right? We'll extend. Slight scaling போலாம். ஸ்லைட்டா ஸ்கேல் பண்ணி போலாம் மேல. ஸ்லைட்டா ஸ்கேல் பண்ணி போலாம். பாருங்க, ஸ்லைட்டா ஸ்கேல் பண்ணி போலாம். we'll have something called as 8 to 3 encoder. 8 to 3 encoder. Looks so simple, right? 8 to 3. 4 to 2, 8 to 3. Okay. You'll have
8 inputs. D0 to D7. Accordingly, ஒரு இதுலயும் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் எக்ஸைட் ஆயிருக்கும். என்ன பண்றேன் நீங்க நல்லா கவனிச்சிங்களா? டிகோடர்ல என்ன அவுட்புட் வந்துச்சோ அதை இன்புட்டா எழுதிட்டு இருக்கேன். கரெக்டா? டிகோடர்ல என்ன அவுட்புட் வந்துச்சோ அது இன்புட்டா எழுதிட்டு இருக்கேன். 8 லைன்ஸ் இருக்கு. அந்த 8 லைன்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு லைன் மட்டும்தான் ஹை, லாஜிக் ஹைல இருக்கு. அதான் மீனிங். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்க 3 அவுட்புட் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட். ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும்போது அது 8 லைனை 3 காம்பினேஷனா பிரிக்க போகுது, 8 to 3. ஸோ 0 0 0. செகண்டுக்கு 0 0 1. தேர்டுக்கு 0 1 0. ஃபோர்த்துக்கு 0 1 1. ஃபிஃப்த்துக்கு 1 0 0. 1 0 1. 1 1 0. 1 1 1. தட்ஸ் இட். இதுதான் 8 to 3 டிகோடர் ட்ரூத் டேபிள். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஏதாவது ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கியூட் நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ்ல போட்டா 8 லைன் உள்ள ஒரு சிஸ்டமை 3 லைனா மாத்தி விட்டுரும். ஸோ D0 D7 இங்க X Y Z. Is it clear? X Y Z. X Y Z. Is it clear, my dear friends? Is it clear? இதுக்கு லாஜிக் டயக்ராம் போடலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இடம் இல்லை இப்போ போடுறதுக்கு. எனிவே ஐ வில் ட்ரை. Before that we'll take the equations and write somewhere else so that we can draw the logic diagram. X is equal to, X is 1 on these 4 occasions. When D4 is 1, when D5 is 1, when D6 is 1, when D7 is 1, when D7 is 1. Similarly, Y is 1 when D2 is 1, D3 is 1, D6 and D7. Got it, my dear friends? And Z is equal to 1 when D1, D3, D5, D7. D1, D3, D5, D7. Got it, my dear friends? Got it? So this is the equation. We'll keep the equation as such for the logic diagram. Okay. I am writing the equation here. D4 plus D5 plus D6 plus D7. Y is equal to D2 plus D3 plus D6 plus D7. Z is equal to D1 plus D3 plus D5 plus D7. Got it? I am going to draw the logic diagram for encoder now. 8 to 3 encoder. So D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. Is it clear? What is X now? What is X now? X is D4, D5, D6, D7. This is X. What is Y? D2, D3, D6, D7 already taken by X.
right? So we can utilize it. This is Y and Z, D1, D3, D5, D7. This is Z. So this is your 8 to 3 decoder. The logic diagram of 8 to 3 decoder. Is it clear? Is it clear? Fine. 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 So with this, I'm going to end this session, but I'm going to, before ending the session, I want you all, my dear friends, to work on what could be priority encoder. Otherwise, I'll write it here. Priority encoder. Work on it as assignment and submit as usual. Okay? Yes, that's all I have for today. Thanks for your time. May God bless you all.